ஹலோ காய்ஸ், இப்போ ஓட்ஸை வச்சு பஞ்சு போல் சுவையான இட்லி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உடல் எடை குறைக்கிறவங்க, சக்கரை நோய்க்காரங்க இந்த ஓட்ஸை நீங்கள் ஒரு இட்லியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 250 கிராம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை ஆனதுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஃபேன் காட்டில் ஆற விட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதே கப்பில் 250 கிராம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ரவை எடுத்துக்கோங்க. சப்போஸ் ரவை இல்லைன்னா நீங்கள் அரிசி ரவை கடலையை வாங்கி அப்படியே கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுவும் நீங்கள் வறுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதில் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்ச ஓட்ஸை நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. நம்ம நைஸாக அரைக்காதீங்க. அதுவும் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக இட்லி பாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா இது பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டுருங்க. தனியாக ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு விட்டுருங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு எடுத்துருங்க. உங்களுக்கு தேவைன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கிங்களா, அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக இருக்கிற இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் மேலே கறி லீவ்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் சோடா, இட்லி சோடா நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வானலில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி குக்கர் வச்சு தண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இட்லி எப்படி நம்ம சுடுறோமோ அதே மாதிரி போட்டுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஆவிரியில் விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஒரு ஓட்ஸ் ரவை இட்லி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பதிலை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.